சோ இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே காரைக்குடி வந்திருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பாசமழை பொழிஞ்சிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? இல்ல உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ல வரும்போது தான் நம்ம நிறைய பேரோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் காரைக்குடி வந்திருக்கேன். அதுவும் எனக்கு ஃபேவரட்டான ஒரு பிரியாணி கடை ஷாப் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. கார்டன் பிரியாணின்னு சொல்றப்ப நான் நினைச்சேன் வேற மாதிரிலாம் நான் திங்க் பண்ணி ஐடியா வச்சிருந்தேன். பார்த்தா கார்டன் தீம்ல வந்து இங்க ஒரு செட்டப் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பிரியாணியும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து சாப்பிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டிருக்கேன். நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கு. நம்ம ஹைவேஸ்ல போகும்போது அந்த ஒரு தாபா ஃபீல்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேமிலியா உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்தா நல்லா சில் பண்ணி சாப்பிடுறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே, நீங்க எப்படி இந்த ரம்ஜான் பக்ரீத்க்குலாம் உங்க கையால பிரியாணி எல்லாம் செய்வீங்களா ஷபானா? நான் செய்வேன். வீட்டுல பிரியாணி செய்வேன். சாப்பிடுவாங்களா எல்லாரும்? எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் ரொம்ப நல்லா புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு காலையில தான் புக் நான் இவங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு நானும் புக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கும் அனுப்பிச்சு ஒரு நாள் சமைச்சா. ஆனா நான் அதுல மட்டும் கான்ஃபிடண்டா சொல்றேன், எனக்கு கொஞ்சம் பிரியாணி நல்லா சமைக்க தெரியும். என்ன பிரியாணி சூப்பரா செய்வாங்க ஷபானா? தம் பிரியாணி, ஹைதராபாத் தம் பிரியாணி. ஓகே, இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் எனக்கு மட்டன் நான் சாப்பிட மாட்டேன். சோ ஓகே, இந்த ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு நிறைய இந்த வெயிட்லாம் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப உங்களை டெம்ப் பண்ற ஃபுட்னா எது? பிரியாணி. பிரியாணி. உங்களுக்கு? எனக்கும் மிட் நைட் கிரேவிங்ஸ் இருக்கும். ஷூட்டிங்லாம் போய் முடிச்சுட்டு வந்து டயர்டா இருக்கும் போது அப்பதான் அதாவது இந்த நம்ம கார்ல எல்லாம் வரும்போது அங்கங்க பிரியாணி கடை சென்னையில சொல்லவா வேணும் எல்லா இடத்துலயும். அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எனக்கு வந்து சாம்பார் சாதம் கொடுத்தா கூட ஹாப்பியா சாப்பிடுவேன். தயிர் சாதமே அவ்வளவு பிளெஸிங்ஸா இருக்கும். எனக்கு எதுனாலும் ஓகே. வெஜ்ல ஓகே. சோ வந்து நான்வெஜ்ல நான் சாப்பிடுற ஒரு ஐட்டம்னா பிரியாணி. ஓகே, சூப்பர். உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? எனக்கு எக் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா குஸ்கா சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து காரைக்குடி கார்டன் பிரியாணியோட கிராண்ட் இனாகுரேஷன். எப்படி நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க? எப்படி கேள்விப்பட்டு வந்தீங்களா? நாங்க ஆட்ஸ் பார்த்தோம். சரி ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்று ரோபோட் சங்கர் எல்லாரும் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்டட்ல வந்து பார்க்கலாம். சாப்பிட்டு பாத்தீங்களா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது? எங்களுக்கு சிக்கன் மட்டன் ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சோ நீங்க காரைக்குடி தான்? ஆமா, நாங்க காரைக்குடி தான். சோ உங்க ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரன்ட் செட்டப் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்கிறோம். நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க வந்த உடனே பார்த்ததுல? இந்த செட்டிங்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து பென்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. இது மோஸ்டா காரைக்குடியில எங்கனே எதுவும் இல்லை. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஓகே, இதான் காரைக்குடியிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீம்ல வந்து ஆம்பியன்ஸ் செட் பண்ணிருக்காங்க, அப்படிதானே? ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபுட் ட்ரை பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு டேஸ்ட்லாம்? டேஸ்ட் செமையா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் இங்க சாப்பிட்டதுலன்னா எதை சொல்லுவீங்க? பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட்லாம் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு.